பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை. இந்த 2024 வருஷம் 12வது மாதம் 30ஆம் தேதியில இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது. அது கர்த்தருடைய கிருபை. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று பார்க்கலாமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியுமா? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ எவ்வளோ ஸ்தோத்திரம் என்று சொல்றியாயோ அவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்ல 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 தேவ நாமம் மகிமைப்படுமா? இன்னைக்கு சிலர் ஜெபிக்க கூச்சப்படுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க நல்லா ஜெபிக்குவாங்க, எனக்கு ஜெபிக்கிறதுக்கே வரல என்று சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செஞ்சால் மட்டும் போதும். நன்றி சொல்ல கடமைப்படுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இந்த 12 மாதங்கள் என்னை கண்மணி போல காத்த தேவன், என் குடும்பத்தை நடத்தின தேவன், என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த தேவன். ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளோதான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது என்று என்னை பார்த்து, கர்த்தரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அவர் கர்த்தர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலி சொல்லலாம். ஸ்தோத்திரத்தோடு 2025 வருஷத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.